எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆகிட்டோம். முதலாளி லாகுல் நான் ஃபுல்லாக வந்து ஐபிஎல் நம்ம பேசுகிறோம்னாலும் ஐபிஎல் பற்றி அவ்வளோ விஷயம் நடக்குது. அவ்வளோ பெரிய ட்ரேட் விண்டோ, பயங்கரமான ட்ரேட்லாம் இருக்குது இனிமேல் ஐபிஎல்ல அப்படின்னு தெரிய வருது. ஃபுட்பால் மாதிரியே போயிட்டுருக்கு. உனே மட்டும் ஃபுட்பால் அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நிறையா ட்ரேட் ஆரம்பிச்சிருச்சு. குல்தீப் பந்த் இதுதான் வந்து லேட்டஸ்ட்டு. பஸ் எல்லாம் கிடையாது, அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்னு போட்டாங்க கிரிக்கெட் ஃபோர்லேயே. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? லக்னோவிலேருந்து பந்த் போகிறாருன்றது தெரிஞ்சிச்சு சீசன் முடியும் போதே. குல்தீப்பும் வந்து ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணல த்ரூ த சீசனும். பட் குல்தீப் ஃபார் பந்த் வந்து எப்படி அவுட் செட் டக்குன்னு இதை ஸ்வாப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஐ ஃபீல் லக்னோ இது டெல்லிக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அங்கேருந்து வில் டேக் இட். இல்லம்மா நீங்க பேசுங்க. இல்ல மெயினா வந்து பண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து கங்குலியும் யுவராஜ் சிங்கும் கோச்சிங் ஸ்டாஃப் இப்ப டிசி ஜாயின் பண்றாங்க, இவரை தூக்கிட்டு பதானி தூக்கிட்டு வரேன்றாங்க. ஸோ பண்ட் முன்னாடியே வந்து கங்குலியோட யுவராஜும் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கோ பேக் அண்ட் ஒர்க் வித் தம். இந்த 2 years சைக்கிள் ஒரு நாள். ஸோ அவங்க இனிஷியேட் பண்ண அந்த ட்ரேட் தான் வந்து இந்த கங்குலியும் குல்தீப்பும் மாறுறது. ஆனா சாரி கங்குலியும் பண்ட்டும் குல்தீப்பும் மாறுறது. ஸோ பண்ட் வந்து திருப்பி டெல்லிக்கு வந்து கேப்டனா இருந்து மேக் அன் இம்பாக்டா அப்படின்றது இன்னொரு கேள்வி. அது பந்த் கேப்டன்சியில ஸ்ரேயாஸும் ஆடினார்ல. இப்போ ஸ்ரேயாஸ் பந்த் எல்லாம் இருக்கும்போது தானே ஃபைனல் போனாங்க. இப்ப ஸ்ரேயாஸ் கேப்டனா பந்த் கேப்டனா? பந்த் தானே கேப்டன். ஸ்ரேயாஸ் தான் கேப்டன். ஸ்ரேயாஸ் கேப்டன் சாரி பந்த் தான் கேப்டன். பந்த் இன்ஜூரி ஆனப்ப தான் ஸ்ரேயாஸ் கேப்டன். பந்த் தான் ஒரிஜினல் கேப்டன். ஸோ அது இப்போ திருப்பி அவர் வந்து ஹி ஃபெல் வெரி கம்ஃபர்டபுள் டெல்லியில். அவர் உங்களுக்கு தெரியும் டெபியூவே வந்து டெல்லியில் தான் பண்ணார் பந்த். அந்த ஒரு சீசன் வந்து பயங்கரமாக அடிப்பார். லைக் 400 450 அடிப்பார். இடையில மேட்ச் மிஸ் பண்ணார். அவர் ஃபேமிலியில் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் லாஸ் இருக்கும். 2-3 மேட்ச் போவார், திருப்பி வந்து அடிப்பார் பயங்கரமாக. ஸோ பந்த் வந்து அவர் இஸ் வெரி ஃபெமிலியர் வித் டெல்லி, அந்த கிரவுண்டு, அந்த கண்டிஷன்ஸு. ஸோ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ வெல். அவருக்கு நிறைய சாய்ஸ் இருந்துச்சு. ஆனால் நம்மளும் பேசும்போது சொன்னோம் பந்த் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு. ஹர்திக் ஃபார் பந்தெல்லாம் வேற சொன்னோம். பட் பந்துக்கு இது குட்டு, டெல்லிக்கும் இது குட்டு. லக்னோ வந்து அவ்வளோ பெரிய அசெட்டு, 27 crores காஸ்ட்லியஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தரை ஏன் வந்து குல்தீப் ஓகே, குல்தீப் இஸ் எக்ஸலன்ட் பவுலர், ஸ்டில் ஹேஸ் குட் நம்பர் ஆஃப் கிரிக்கெட் லெஃப்ட் இன் ஹிம், அக்செப்டட். பட் அவங்க வந்து ஃபுல்லாக கூட விளையாட மாட்டேங்கிறாங்க. அவங்க இருக்கிற திக்வேஷ் ரதியை ட்ராப் பண்ணுறாங்க. ஷாபாஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து இந்த மணிமாறன் சித்தார்த் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கிற ஸ்பின்னரையே. மிஷ்னாயை வச்சிருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்கு அவங்க குல்தீப் ஆஃப் ஆல் பீப்புள் வாங்குறாங்க? தே ஹேட் ஆல் த சாய்ஸஸ். அப்படிங்கிறப்ப ஒய் குல்தீப்? உலகத்துல இவ்வளவோ பொண்ணுங்க இருக்கும்போது லாகுல் ஏன் வந்து ஜெஸ்ஸி சொல்லுங்க. அவர் என்ன ஒரு 70 கேம்ல 75 விக்கெட் 80 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி 3 வருஷம். ஓகே லாகுல், எல்எஸ்ஜிக்கு ப்ராப்ளம் பேட்டிங் தானே பிரதர்? பவுலிங் நல்லா தான் போடுறாங்களே, எல்லாருமே இருக்காங்களே. இவருக்கு அந்த சம்பளம் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன் இவரை கொடுத்தாங்கன்னா. அப்படியா மட்டும் இல்ல சம்பளம் குறையண்டா, அது ஓகேடா. 27 இது போது உள்ள வர 13 13.5 அது ஓகே. பட் ஆனா வந்து ஏற்கனவே வந்து ஆல் இந்தியன் பவுலிங் லைனப் வச்சு ஒரு ஆல்ரவுண்டர்னு ஒருத்தர் இல்லாம போய் இந்தியன் பேட்டரே இல்ல. ஓரளவு முடிவு பண்ணிட்டாங்களோ 4 பேரும் ஃபாரின் பிளேயரா விளையாடி, ஃபாரின் பேட்ஸ்மேனா விளையாடிடலாம், மார்ஷே கேப்டனா போட்டுடலாம், பந்து போனா நல்லதுதான் அப்படின்னு ஒரு இந்தியன் லெக்கி, அதாவது ரிஸ்பின்னர் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய இதுதான். 2 ரிஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல போறாங்க என்னன்னு தெரியல. பாப்போம், இதுக்கு மேலேயும் நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. ஏதாவது இது வந்து இது ட்ரேட் பண்ணவனே ட்ரேட் பண்ணவனே இன்னும் நிறைய காசு இருக்கு. அண்ட் இட் லுக்ஸ் வெரி அட்ஜாயிண்டட். ரொம்ப எல்எஸ்சி டீம் வந்து ரொம்ப அன்பேலன்ஸ்டா இருக்கு இப்போதைக்கு. ஸோ தே வில் டூ லாட் மோர் ட்ரேட்ஸ் தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? பேலன்ஸ் ரொம்பவே போயிருச்சு. இது அவங்க தலைவர் 27 பேலன்ஸ் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த வருஷம் வந்து ஐபிஎல் வந்து ட்ரேட் நிறைய நடக்கும் அப்படின்னு நடக்கும். அதாவது இவ்வளோ சீக்கிரம் வந்து 27 கோடி கொடுத்து வாங்கினா. ஆமாடா, இவங்க ஏன் ஹர்திக்கு ட்ரை பண்ணி இப்ப ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ட்ரை பண்ணிருக்கலாம். முதல்ல வந்து பிளேயர் கிட்ட பேசணும். பிளேயர் வந்து ஒன் டீமுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு இல்ல. இதுதான் பாயிண்ட். இதுதான் நான் சொல்லணுன்றதுக்காக அந்த கேள்வி கேட்டேன். என்னன்னா சஞ்சு சாம்சனுமே வந்து டெஃபினெட்லி மோர் தென் ஒன் டீம் வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சஞ்சு சாம்சன். இது என்ன எதை இண்டிகேட் பண்ணுது பை த லுக் ஆஃப் இட் அப்படின்னா, பிளேயருக்கு எந்த டீம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தேர் வேல்யூவிங் தட் மோர். அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. ஏன்னா சஞ்சு வாண்டட் டு கோ டு சிஎஸ்கே. அப்போ மேபி சூர்யா வாண்ட்ஸ் டு கோ டு ஒரு கேகேஆரோ, இல்ல ஹர்திக் வாண்ட்ஸ் டு கோ டு ஒரு எக்ஸ்ஆர்ஒய் டீமோ. பந்த் டெஃபினெட்லி வாண்ட்ஸ் டு கோ டு டெல்லி. அது ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ பந்த் வாண்டட் டு கோ டு டெல்லி அப்படின்னா அங்க தேர் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன். அது அப்படிதான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சைடுல குல்தீப் ஏன் ஒத்துக்கிட்டார் எல்எஸ்ஜி வரதுக்கு? போடல பிரதர்.
ஹோம் இந்த டீம் சீசன் அவர் பெருசா ஜெய் போடல. வெற்றி உத்தரப்பிரதேஷ்ல விளையாடுறாரு ஹோம் டீம். அவன் அந்த ஸ்டேட்டுக்கு விளையாடக்கூடாது, அந்த ஒரு கனெக்ட் பார்க்கலாம்ல. நீங்க அந்த சான்ஸ் கிடைக்குமா? நீங்க அந்த அவரோட நீங்க இருக்கிறப்ப நீங்க அது எந்த அளவுக்கு உறுதி அப்படின்னு சொல்ல அதாவது முடியும்? ஒரு டீம் வந்து நீங்க வேணாம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லும் போது சரி அட்லீஸ்ட் ஹோம் டீம் போறோம் சான்ஸ் கிடைக்குதுன்னா ஓகே தான் சொல்லி ஆகணும்ல. இங்க ஒரு உங்க நல்ல விளையாட டீலு மாட்டோம். அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. குல்தீப் என்ன த்ரூ த சீசன் வாஸ் நாட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டு. பாதி நேரம் பெஞ்ச். அக்சர் குல்தீப் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர குல்தீப்புக்கு தனியா ஒரு இது இல்லாத மாதிரி இருந்துச்சு. மேபி அக்சர் சரியா யூஸ் பண்ணல குல்தீப், முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் யூஸ் பண்ண அளவுக்கு பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. அவரே சரியா யூஸ் பண்ணிக்கல. So, அதனால அவங்க அங்க போறாங்க. இப்போ எல்எஸ்சியில அவங்க மார்ஷோ ஆக்ரமோ யார் கேப்டனா இருக்காங்களோ அவங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ண. ஏன்னா இவங்க இங்கிலீஷ் பிரின்ஸ் யாதவ் இப்ப அப்படி போயிட்டாங்கன்னா மார்ஷ் மார்க்ரம் இங்கிலீஷ் பூரான் அப்படின்னு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரின்ஸ் யாதவ், ஷமி, மோசின், குல்தீப், அப்புறம் இன்னொரு சீமர் யாரா திக்வேஷ் திக்வேஷ் இருக்கலாம், இல்ல அவேஷ் இருக்கலாம் யாரா வேணா மோசின் கான் ஃபுல் இந்தியன். இப்ப இதுல வந்து 9 அர்ஜுன் பிளேயர் டெண்டுல்கர் இருக்க மாட்டாரா? அர்ஜுன் டெண்டுல்கர் இருக்க அர்ஜுன் மாட்டாரு. டெண்டுல்கர். இப்ப 5 இந்தியன் பவுலர் இங்க பாரு, பதானி. 5 இந்தியன் பவுலர்ஸ் ஷுவர் ஷாட், 4 ஃபாரின் பேட்டர்ஸ் ஷுவர் ஷாட். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். பதோனி பதானி. சேர்த்துக்கோ 10. பதோனி அப்துல் சேர்த்துக்கோ சமாத். 10. சம்மதெல்லாம் இல்ல வெற்றி, நாட் இன் 11. இப்போதைக்கு பதோனி வச்சுக்கலாம் 11ல. 10 பேர் இப்ப இருக்கு. இன்னும் 2 ஸ்பாட் அவங்களுக்கு தேவை. ரெண்டுமே பேட்டர்ஸா போவாங்க, அவங்க இந்தியன் பேட்டர்ஸா போவாங்க அவங்க. அப்ப ஹசரங்கா அவ்வளவுதானா? சனங்கா தான் எப்பயோ அது முடிஞ்ச கதையாயிருச்சு. இல்ல they will do some more trades. கண்டிப்பா இன்னும் நிறைய அந்த ட்ரேட்ஸ் 2 ட்ரேட்ஸ் இந்தியன் பேட்டர்ஸா இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் they are going to do whatever they need to target couple of Indian batters. சூரியகுமார் யாதவ் இல்லடா துபே. அவர் போக மாட்டாரு. ட்ரை தூபே பண்ணுவாங்க சான்ஸ் இருக்கு. ட்ரை தூபே சான்ஸ் பண்ணுவாங்க. இருக்கு. பட் அதே இப்ப ஏற்கனவே விஜய் சொன்ன மாதிரி அவர் வந்து நான் எல்எஸ்ஜி எல்லாம் வேணாம், ஆப்ஷன்ஸ் என்ன வெளியே போகணும்னு சொன்னீங்கன்னா நான் ஐ வாண்ட் டு கோ டு கேகேஆர் அப்படின்னா கேகேஆர் கேகேஆர் தான். கம்பீர் வந்துருவாரு, எனக்கு அங்க கம்ஃபர்டபுளா இருக்கும், கம்பீரும் சூர்யாவும் அப்படின்னா டெஃபினெட்லி நாட் பேட். அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அவங்க பூரான் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர் இருக்காதுல்ல. இருந்த 2 விக்கெட் கீப்பரையும் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த முகேஷ் தானா பெஸ்ட் ஃபினிஷர் இந்த முகுல் சௌத்ரி இருக்காரு. சாரி முகேஷ் தான். முகுல் சௌத்ரி இங்கிலீஷ் தக்காளி தொக்கா. இங்கிலீஷ் வந்து 14 மேட்சும் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு 14 மேட்சும் விளையாடணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சீசன்ல வந்து ரொம்ப கஷ்டம். அவர் பேட்டிங் மட்டும் பண்ண விட்டா பெட்டரா. அவருக்கு காஃப் கொஞ்சம் இது எப்பயுமே. 3 கீப்பர் விளையாடிட்டு இருந்தாங்க, இப்ப 2 பேர் போயிடுவாங்களா அப்படின்றது. அதனாலே மேபி புராண வச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். பாப்போம். புரான் வச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல அதுக்கு ஒரு பேக்கப் கீப்பர் நீங்க எடுத்துக்கலாம்ல. நிக்கி பி இங்க வராரு. ஸோ எல்எஸ்ஜி பேலன்ஸ் பத்தி பேசிட்டீங்க. டிசிக்கு வந்து இப்ப பந்து வர்றது டெஃபினெட்லி ஸ்ட்ராங் ஆயிரும் அந்த மிடில் ஆர்டர். இப்ப ராகுல் ஒரு ஃபாரின் ஓப்பனர்னு வச்சுக்கலாம். பந்த் இப்ப நிதிஷ் ராணாவோட வேல்யூ கொஞ்சம் குறையலாம் பந்த் வரனால. அந்த லெஃப்ட் ஹேண்டர் இந்த ஏன் வந்து ஃபாரின் ஓப்பனர் ஏன் பண்ட் ஓப்பனிங் இறங்க கூடாது? அவர் இங்க இடம் பிடிச்சாருல, எல்எஸ்ஜில வந்து இடம் பிடிச்சாருல, நான் வந்து ஓப்பனிங் தான் இறங்குவேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இடம் பிடிச்சாரு, அதனாலதான் போறேன்னு சொல்லலாம். ஏன் அவங்க 2 பேரும் பண்ணலாம்? அவங்க 2 பேருமே ஓப்பனிங் இறங்க. என்ன பண்ணுவாரு? அதாவது டோர்னமெண்ட்டே வெளியே போயிடுச்சு, கடைசி 3 மேட்ச்ல நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற போது அவருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா இதுக்கு மேல புது சீசன் ஆரம்பிக்கும் போது அதுக்கு மேல அபிஷேக் பூரல் இருக்காரு, அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் பந்த் வந்து போன வருஷம் வந்து மார்க்ரமும் மிச்சல் மாஷும் சேர்ந்து அவ்வளவு அடிச்சாங்க. அந்த இதுவே நான் ஓப்பனிங் இறங்குறேன்னு நட முடிச்சவரு இதுல போய் ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே இல்ல, சரியாவே இல்லைன்ற ஒரு டீம்ல போகும்போது ஏன் நான் ஓப்பனிங் இறங்கக்கூடாதுன்னு கேட்க மாட்டாரா? இல்லடா அது ஓகே. பட் நிறைய தடவை இவங்க தேவையில்லாம அக்சர் முன்னாடி வந்துட்டு இருந்தாருல்ல, அது ஓகே. அந்த டீமுக்கு அவர் தான் இருந்தாரு, போய் ஆகணும். பட் இப்ப பந்த் இருக்கனால அந்த ரோல பந்த் பிளே பண்ணிட்டு போயிடலாமே. இல்ல அக்சர் பட்டே சொல்ல பந்த் ஓப்பனிங் இறங்குவாருன்னு சொல்றோம். அப்ப திருப்பி அக்சர் அதே ரோல் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன் நிதிஷ் ராணா யூஸ் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்டர் தானே வேணும், அதில் தானே அக்சர் மேல அனுப்புறீங்க. தெரியல, அதான் அது தெரியல. பட் மில்லர் இந்த மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மில்லர் பின்னாடி தான் முடிவு பண்ணிட்டு தான் வச்சிருக்காங்க. நம்ம வெரி லெஸ் பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ற மாதிரி. பட் அதான் அந்த முடிவு பண்ண பதோனி வந்து இல்ல இப்ப எமாங் பதானி இல்ல, பதோனி அந்த செட்டப்பே மாறுது. இப்போ கங்குலியும் யுவராஜ் சிங்கும் உள்ள வராரு. So that's completely யுவராஜ் வந்து சொல்லலாம் ஓப்பனிங் இறங்க சொல்லலாம், அந்த செட்டப்பே மாறும். ஸோ அது நம்ம எப்படி கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த போன ஐபிஎல் முடிஞ்சதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யுவராஜ் சிங்கோட 1 டே பிராக்டிஸ், 1 நாள் பிராக்டிஸா 2 நாள் பிராக்டிஸா பண்ணிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் ஓப்பனிங் முடிவு எடுத்தார். அதுக்கப்புறம் தான் அப்படி ஆனாரா?
இல்ல இப்படி முதல்ல ஆடிட்டு தான் இருக்காரு, அது வேற விஷயம். பட் ஓப்பனிங் முடிவு. ஸோ அதனால திருப்பி டெல்லிக்கு வந்து மற்ற சொல்ற மாதிரி ஓப்பனிங் ஆஃப் பண்றது வாய்ப்பு இருக்கு. ம் அதான் அது ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ பந்த் அவங்க அதான் பந்த் நினைச்சிருந்தா மும்பைக்கும் அவங்க புஷ் பண்ணியிருந்துக்கலாம். அதை அவங்க பண்ணலை, ஏன்னு தெரியல. ஏன் மட்டும் மேபி மும்பை வந்து ஜெய்ஸ்வால் வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். ஏதாச்சும் அடுத்த இதுக்கு போகலாம். பண்ட் வந்து இன்னும் சரியா இல்ல லாஸ்ட் ஒரு 20 years அப்படின்னு சொல்லிட்டு மேபி தே வில் ப்ரிஃபர் சம்மன் ஃப்ரம் தேர் ஸ்டேட். அந்த அதாவது சூரியகுமார் யாதவ் அனுப்பிட்டோம் அப்படின்னா ரோஹித் சர்மாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அந்த லோக்கல் கனெக்ட் இருக்குமா, அது வந்து அவங்க பார்ப்பாங்கல்ல. இவ்வளோ நாளா அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி தே வுட் ப்ரிஃபர் மோர் ஜெய்ஸ்வால் ஆர் சம்மன் லைக் மும்பை பேஸ்ட் இருக்கணும்னு நினைப்பலாம் அவங்க. ஆமா, இப்ப டிசி வந்து குல்தீப் போயிட்டனால இட் ஓபன்ஸ் அப் ஸ்பாட் ஃபார் சம்மன் லைக் விப்ரஜ் நிகம் மோர். யா அன்லஸ் அவங்க ஆப்ஷன் இருக்கலாம் ஸ்பின்னருக்கு. பட் விப்ரஜ் நிகமும் ஆடிட்டாரு அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு ஸ்குவாட்ல. அவர் ஏ டீமும் கொஞ்சம் ஆக்சுவலா நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு இப்போ. So, அதான். அதனால நம்பிக்கை வச்சு அவரை டக் அவுட் இன்டர்வியூஸ்னு சொன்னாங்க வெற்றி. விபி இஸ் வெரி அன்லக்கி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வி ஹேவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் ஹிம் இன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து இட் ஓபன்ஸ் அப் ஸ்பாட் ஃபார் சம்மன் லைக் ஹிம். கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஜஸ்ட் அஸ் பவுலர் வந்து என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் குல்தீப் வந்து வேற லெவல் தான் விப்ரஜ். பட் அந்த ஃபேக்ட் தட் ஹி பிரிங்ஸ் சம் பேட்டிங் டு இட், அந்த பேலன்ஸ்க்காக வேணா இப்போ இந்த சீசன் ஃபுல்லா வந்து எந்த ஸ்பின்னர் போட்டாலும் அடிச்சாங்க. சோ அதனால வந்து பெட்டர் இவரே இருந்தா பெட்டர். அந்த மாதிரி குல்தீப் 2 ஓவர் தான் நிறைய மேட்ச். குல்தீப் 2 ஓவர் மட்டும் போட்ட மேட்சே நிறைய இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த 2 ஓவரை விப்ரஜே போட்டுடலாம் அப்படின்னு பண்ணி கூட பண்ணலாம். அவங்க அக்சர் 4 போட்டு இவர் 2 போட்டுடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணலாம். அதான் ஐ சே ஓவரால் பெட்டர் பேலன்ஸ். இந்த டீல் மட்டும் வச்சு பார்த்தா பேலன்ஸ் வந்து டெல்லி தான் பெட்டர். ஆமாண்டா பெட். இப்போ ஸ்டார்க் 4 லுங்கி, நான் சும்மா அசியூம் பண்றேன், ஜஸ்ட் ஒரு இதுதான். ஸ்டார்க் 4 லுங்கி 4 முகேஷ்னு வச்சுக்குவோமே 4 12. அக்சர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அக்சர் வந்து 4ன்னு வச்சுக்கலாம் 16. விப்ரஜ் மாதிரி ஒருத்தர் 2 ஓவர் போட்டுட்டு அவங்க எப்படி இன்னொரு சீமர் எடுப்பாங்க, அக்யூப் நபி மாதிரி ஒரு சீமர். அவங்க பேட் டேனா குட் டேனா 4மே போட்டுலாம், பேட் டேனா அந்த சீமர் 2 போட்டுட்டு விப்ரஜ் 2 போட்டு முடிச்சிடலாம் அவங்க. நிதிஷ் ராணா ஸ்டப்ஸ் ஏதாவது ஆஃப் பண்ணர் தேவைன்னா அதுவும் இருக்கு. ஆப்ஷன்ஸ். ஸோ அதான் தேர் மோர் இது அட் திஸ் பாயிண்ட் எல்எஸ்ஜி லுக்ஸ் கைண்ட் ஆஃப் அன்ஸ்டேபிள் அன்பேலன்ஸ்டு தான். அவங்க இந்தியன் இப்போ ஆனால் இன்னொன்று தெளிவாக இருக்கு, அவங்க இந்தியன் பவுலர்ஸை இப்போ கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரெடி தே ஹேட் குட் கவர் ஆஃப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். எஸ் டிக்கு. இதில் அவங்க வந்து மாயங்க் யாதவ் தே கேன் திங்க் அதை வச்சு அவங்க ப்ளே பண்ணி இன்னொரு ட்ரேட் பண்ணி ஒரு பெரிய பேட்டர் வாங்கலாம். ஸ்டில் டீம்ஸ் வில் பி அட்ராக்டட் வித் த பேஸ் அண்ட் வாட் மாயங்க் யாதவ் கேன் பிரிங் டு த டேபிள். அப்போ வந்து மாயங்க் யாதவ் மாதிரி ஒருத்தர் அவங்க வச்சு ஒரு பெரிய இந்தியன் பேட்டரை ட்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மாயங்க் யாதவ் இல்லாமலே எல்எஸ்ஜிஸ் பவுலிங் இஸ் டிக் கம்ப்ளீட்டட் வித் த இன்க்ளூஷன் ஆஃப் குல்தீப். ஏன்னா திக்வேஷ் குல்தீப் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹை குவாலிட்டி ஸ்பின் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு வித் ஷாபாஸ் இருக்கிறது. ஸோ அதனால் 3 ஸ்பின் கம்ப்ளீட்டு. ஃபாஸ்ட் பவுலிங் குவாட்ரட் ஏற்கனவே அவங்களுக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப they don't have to worry about their bowling now at least. பட் ஒரு 2 குவாலிட்டி இந்தியன் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுக்கு அவங்க மயங்க் யாதவ் ஒரு கார்டாக யூஸ் பண்ணலாம். மயங்க் யாதவ் ஆனால் சில டீம்ஸ் வந்து எங்களுக்கு பிரின்ஸ் யாதவ் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுக்க முடியுமா? அந்த யாதவ் வேணாம், அந்த யாதவ் தான் வேணும் அப்படின்ட்டாங்க. யாதவ் மாத்திய சொல்லிட்டோம் அப்படின்றாங்க. இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுக்கு நாங்க ஒரு யாதவ் கொடுக்குறோம், நீங்க எங்களுக்கு அந்த சூரியகுமார் யாதவ் கொடுத்துறீங்களா? உங்களுக்கு வந்து இந்த யாதவ் வேணாம் எனக்கு அந்த யாதவ் தான் வேணும்ட்டாங்கன்னா அவங்க அதுக்கு பதிலுக்கு நாங்க ஒரு ஆல்ரவுண்டர் கொடுக்குறோம், நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் கொடுங்கன்னு சொல்லி அஜின் கொடுத்து ஹர்திக் பாண்டியா கேட்டாங்கன்னா கேட்கலாம். அதெல்லாம் ரவிசங்கரே ஒத்துக்க மாட்டான். ஆனா இவங்க ஒத்துக்குவாங்க. சோ அதுதான். வேற யாராவது பெரிய மும்பை இந்தியன் பேட்டர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆப்ஷனுக்கு? இப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க இந்தியன் பேட்டர்ஸா? அஜு ரஹானே எல்லாம் எடுக்க மாட்டாங்களா? ஆக்சுவலா வாய்ப்பு இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஜு ரஹானேகார் நீங்க நினைக்கிறீங்க கடைசியில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பாருங்க. அவங்களும் அதே இந்தியன் பேட்டருக்காக தேடிட்டு இருக்காங்க. அவங்க தெரியல. ஐ மீன் வெங்கடேஷ் மாதிரி ஒருத்தர் அவங்க எடுக்கலாம் எல்எஸ்ஜி. ஏன் பட் அதான் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அது பாசிபிள் எப்படி ரிலீஸ் பண்ற மாதிரி தெரியல. அது கஷ்டம். நம்ம சிஎஸ்கே கேப்டன் அனுப்புவாங்களா?
டேய் 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 என்னடா பேசுற கேக்குறேன்டா, யாரு அவர் பந்த் அனுப்பும்போது இவர் அனுப்ப மாட்டாங்களா? See, இல்ல ஹர்திக் அதெல்லாம் பாண்டியாவை அனுப்பும்போது சிஎஸ்கேல கேப்டன்சி நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன் கண்டென்ஷன்ல இருக்கு சாம்சன் கேப்டனா கேப்டன்சி இருக்கு வேணா மாத்தலாமே தவிர அதெல்லாம் ட்ரேட்லாம் இன்வால்விங் ருத்துராஜ் நாட் கோனா ஹேப்பன். ட்ரேட் தான் நான் அவங்க தான் சொல்றேனே அவன் ஹர்திக் வந்தா அவங்க தூபே கலீல் மாதிரி கொடுப்பாங்க அது தவிர அது ருத்துராஜ்லாம் அவங்க மாத்திரையை கூட பேச மாட்டாங்க தூபே கூட பேச மாத்திரை மாட்டாங்க, தேவையில்லை. ஏன்னா அவங்க பேர்ல ஜெர்சி இருக்கலாம் அடிச்சிட்டாங்க. ஜெர்சி அடிச்சதா பிரவீனா போயிரும்ல. ஆனா ஆமா தூபே அண்ட் கலீல் வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு ஓகே அவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போதைக்கு ஹர்திக் இல்லைன்னா சொல்றேன், பட் அது ஷார்ட் டேர்ம்ல நெக்ஸ்ட் சீசன் அவங்க வேணா இது பண்ணலாம். ஸோ அதுதான் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. வேற ஏதாவது இருக்கா இந்த ட்ரேடை பத்தி சொல்றதுக்கு? கும்ப்ளே வேற சேர்க்கலாம் அப்படின்னு இருக்காங்களா அவங்க டெல்லி ஸ்டெப்ல. கங்குலி, யுவராஜ், கும்ப்ளே அப்படின்னா கும்ப்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லடா, அவங்கள்ட்ட ஒத்து போவாங்களா இவங்க 2 பேரோடையும்? அப்ப ரவி சாஸ்திரி தான் கொண்டு வந்து உட்காரணும். இல்லடா யாராச்சும் ஒருத்தராச்சும் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கும்ப்ளே அப்படின்பாங்க. கும்ப்ளே வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைதான்டா. எல்லாரும் ஹெட் கோச் வேற ஒருத்தர் தானே. ஹெட் கோச் கங்குலி என்ன பண்ண போறாரு சொல்லுங்க? டிசில அங்க பண்ணாரு, இப்ப இங்க டிசில பிடிச்சிருவாரு. ஆனா போன தடவை டிசி ஆட் குட் டீம். அவங்க வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல இன்னொன்னு டீம் வந்து தான் இப்போ அவங்க நம்ம டிசி இப்ப இருக்கிறத சொல்றோம், ஆனா அவங்க இப்போ நியூ மேனேஜ்மெண்ட் நியூ டீம் கோச் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் நடராஜன் நடராஜன்லாம் ரிலீஸ் தான், நடராஜன்லாம் ரிலீஸ் தான். நிதிஷ் ராணா கூட ரிலீஸ் பண்ணலாம் அவங்க. நிதிஷ் ராணாலாம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அது அவரோட நிதிஷ் ராணாவை ட்ரேட்ல ஏதாவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னா இது பண்ணலாமே தவிர அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்ப கடைசிக்கு அவர் ஒரு பகடக்காயா தான் இருப்பாரு அவரு. பகடைக்காய் நிதிஷ் ராணா ஐ திங்க் தேல் கீப். பண்ட் வேற வந்துட்டாரு. பண்ட் ஆஸ் இனி சே இன் இட், நிதிஷ் ராணா வில் ஸ்டே. அப்பனா லலித் யாதவ் டெல்லிக்கு வந்துருவாரா? சொல்ல முடியாது. ஆக்ஷன்ல பாருங்க, ஆக்ஷன்ல வந்து லலித் யாதவ் எடுக்கிறாங்கன்னா பந்த் ஹாஸ் வெரி குட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துருவாரு. லலித் யாதவ் விளையாடுவாரா? மொட்டை எடுத்துடும் லலித் யாதவ் விளையாண்டா ஆஃப் மட்டும் ஸ்பின்னர் அப்படின்னு வந்து விளையாண்டா மட்டும் மாதிரி டெத்லலாம் போடுவாரு. ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆஃப் ஸ்பின்னர். பட் ஆனா லலித் யாதவ் வந்து இந்த டொமஸ்டிக்ல வந்து கோவாக்கு நல்ல சம ஃபார்ம்ல இருந்தாரு எல்லா ஆல் ஃபார்மேட். அதே மட்டும் கோவா லலித் தான் யாதவ் தெலுங்குல பயங்கர அடிச்சாரு. ஃபேன், சீக்ரெட் ஃபேன். உனத் கட் ஆமா, ஆமா, லலித் ஆமா. யாதவ்லாம் மட்டும் ஃபேன். உனத் கட் வந்து ரசிக மன்ற தலைவர், லலித் லலித் யாதவ் வந்து வந்து ஃபேனா? ஓகே ஃபேன் தான். சரி ஓகே. உனத் வேற கட் ஏதாவது வந்து சொல்றீங்களா விட்டே பாய்ஸ்? கொடுக்காது. சரி, தலைவர் ரிலீஸ் பண்றாங்களா உங்க தலைவரை? யாரா? நிறைய தலைவர் இருக்காங்கடா, இந்த தலைவர் கருண் நாயரா? கருண் நாயரா? கிரிக்கெட் கிவ் மீ அனதர் சான்ஸா? தெரியலையே என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் வச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாரு, யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படியும் ஒரு பகடக்காயா யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதே LSG அவர் யாரை எடுத்துக்கிறது பகரகாய்க்கு? அந்த அளவுக்கு ஒர்க் இல்ல. நிதிஷ் ராணா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு 2 சீசன் 3 சீசன். ஒரு போன சீசனுமே ஒரு 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடினாரு. மேட்ச் டிஃபைனிங்கா கொஞ்சம் நல்லா அக்ரெசிவா ஆடினாரு. ஸோ அந்த மாதிரி ஆடுறவங்களெல்லாம் யோசிப்பாங்களே தவிர கருண் நாயர் எல்லாம் வந்து ஒரு ட்ரேட் இதுவெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. வேணாமா நீ ரிலீஸ் பண்ணிக்கோ, நான் பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமா சரி ஓகே. இந்த ட்ரேட் இப்படி நடந்தது. டு சம் அப், இவங்க வந்து குல்தீப் வந்து ஏகனாக்கு வந்துட்டாரு. அவர் வந்து அருண் ஜெட்லி ஸ்டேடியமுக்கு போயிட்டாரு பந்த். அட் திஸ் பாயிண்ட் வி ஃபீல் தட் டெல்லி ஆர் பெட்டர் பிளேஸ் வித் திஸ் ட்ரேடு. வியூவர்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வேறு என்ன ட்ரேட் பண்ணலாம் கவர் பண்ணுறதுக்கு, எல்எஸ்ஜி அவங்க பேலன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், டெல்லி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். இன்னும் நிறைய ட்ரேட் வருது. ட்ரேட் வருதோ இல்லையோ நாங்கள் வருவோம் நிறைய ட்ரேட் நியூஸோட. ட்ரேட் நியூஸ் இருக்கோ இல்லையோ லாகுல் நிறைய வச்சிருக்காரு, அதெல்லாம் சொல்லுவாரு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். வேறு இருந்தால் சொல்லுங்க. ஆனா இதுல வந்து ஒண்ணு வந்து இவங்க இது இப்படியே வேல்யூ குறைக்கிறது வந்து நாட் ஃபேர் ஃபார் அதர்ஸ். சும்மா வந்து 27 இதுக்கு வாங்கிட்டு 15 நான் குறைச்சிக்கிறேன், வேல்யூ வந்து நான் 15 தான் குறைக்கிறதுன்றது வந்து ஏமாத்து வேலை. அண்டர் த டேபிள் கண்டிப்பா காசு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்பவே இந்த இதுலயே வந்து இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். நீ வந்து அவருக்கு எவ்வளவு வேணா கொடுத்துக்கோ, பட் ஆனா 27 கம்மி பண்ண லைக் ரெடியூஸ் பண்ணணும்னு அந்த ரூல் இருந்தாதான் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து அண்டர் த டேபிள் கொடுத்து மாத்திட்டு இருப்பாங்க. நாட் சரி குட் ஃபார் வந்து மட்டும் வன்மையா பஜ்ஜி ரொம்ப கண்டிக்கிறேன். நேரமா ஆறி போயிருக்கு. நான் பஜ்ஜி சாப்பிட்டுலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாய்ஸ், இல்லாட்டி we can close. So we'll sign off for this. We'll be back with more your artist squad. Bye.